எனக்கு அன்பானவர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? கடந்த 4 மாதங்களும் அருமையாய் நடத்தி தேவன் இந்த 5வது மாதத்தையும் மே மாதம் 1ஆம் தேதியை காண செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் வாழ்வில் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இப்பொழுதும் கூட இந்த காலை பொழுதிலே நான் உங்களோட ஒரு வசனத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வசனம் இருக்கிறது. இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கேன். யாருக்கு நம்ம காத்திருக்கணும்? சங்கீதம் 31:24. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திடமனதாயிருங்கள். உங்கள் இருதயத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திடமனதோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், உறுதியோடு இருக்கணும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்தில். அப்புறம் ஒரு வசனம் இருக்குது இன்னொன்று. நான் உனக்கு போதித்து 32 சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறது யார்? தேவன் தான். நம்மை காக்கிறவர் யார்? அவர் தான். அவர் கண்ணை வைத்து நம்மை பாதுகாத்து வைக்கிறார். இந்த நாளில் நம்மளை இந்த மாதம் முழுவதும் அவர் கண்ணை வைத்து அவர் ஆலோசனையிலே நடந்து அவர் ஆலோசனை நம்மளுக்கு தந்து நம்மளை வழிநடத்த போகிறார். கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து சட்டைகளை விரித்து பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடத்துல. அதுபோல் நம்மளுக்கு நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மளுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துவார். அவர் நம்ம மேலே கண்ணை வச்சு நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த கடந்த மாதங்கள் முழுவதும் நடத்தின தேவன் இந்த மாதத்திலே நம்மளுக்கு இப்படியான வாக்கை கொடுக்கிறார். கண்ணை வைத்து நம் மீது ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நாம் அவரை நம்புவோம், அவரை பற்றிக்கொள்வோம், அவருடைய வார்த்தையை நாம் தியானித்து அவருடைய வார்த்தையின்படி நடப்போம், அவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், உடைய ஆலோசனையிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, உடைய கண்ணை வைத்து எனக்கு நீ உறுதியாக இருந்து என்னை பற்றி கொண்டு உடைய ஆலோசனை எனக்கு தந்து என் வழிகளை நீ பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் கேட்க கடவோம். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம். நல்ல ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர், கிருபையுள்ளவர், மீட்டு கொள்ளுகிறவர், எங்கள் ரட்சகர். இந்த நாளில் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துங்க, உங்களுடைய ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனிதர்கள் ஆண்டவரே சமாதானமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உடைய சமாதானத்திலே நடக்க, உடைய ஆலோசனையில் நடக்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க கர்த்தரிடத்திலே நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லோரையும் ஆசீர்வதியும். மாதம் முழுவதும் நீ நடத்த வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.